வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். இஸ்ரேலிய துருப்புக்கள் நெட்சாரம் தாழ்வாரத்தில் இருந்து வெளியேறியுள்ளன. காசா பகுதியின் வடக்கே தெற்கிலிருந்து துண்டிக்கப்பட்ட இராணுவ மண்டலம் இந்த நெட்சாரம் தாழ்வாரம். நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கார்களிலும் வண்டிகளிலும் மெத்தை மற்றும் பிற பொருட்களை ஏற்றிக்கொண்டு வடக்கு காசாவுக்கு திரும்ப தொடங்கினார்கள். வடக்கு காசாவில் போர் காரணமாக அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதை தொடர்ந்து வடக்கு காசா பெரும்பாலும் அழிவின் காட்சிகளாக காணப்படுகிறது. ஜனவரி 19 செய்யப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு இணங்க இஸ்ரேலிய இராணுவம் நெட்சாரிம் தாழ்வாரத்தில் இருந்து வாபஸ் பெறப்பட்டது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த உடன்படிக்கையின் கீழ் இதுவரை 16 இஸ்ரேலிய பணிய கைதிகளும் 566 பாலஸ்தீனிய கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 3 வாரங்களில் போர் நிறுத்தத்தின் முதல் கட்ட முடிவில் 33 பணிய கைதிகள் மற்றும் 1900 பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 33 பணிய கைதிகளில் 8 பேர் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. 2023 ஆண்டு அக்டோபர் 7 காசா போரை தூண்டிய இஸ்ரேல் மீதான தாக்குதல்களின் போது ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இயக்கங்கள் 251 பணிய கைதிகளை கைப்பற்றின மற்றும் சுமார் 1200 பேரை கொன்றது. காசாவில் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சின்படி இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது 48,189 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவின் 2 பங்கு கட்டடங்கள் இஸ்ரேலின் தாக்குதலால் சேதமடைந்து அல்லது அழிக்கப்பட்டதாக ஐநா கூறுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் பாலஸ்தீனியர்களின் கூட்டம் நெட்சாரிம் தாழ்வாரத்தை கடந்து செல்வதை காண முடிந்தது. பெரும்பாலும் அவர்களின் கைவிடப்பட்ட வீடுகளுக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்க வடக்கு நோக்கி நகர்கிறார்கள். நெட்சாரிமுக்கு வடக்கே அல்மார்கராவில் வசிக்கும் ஒசாமா அபு கமீல் என்ற பொதுமகன், நாங்கள் பார்த்தது ஒரு பேரழிவு, பயங்கரமான அழிவு. இஸ்ரேலிய இராணுவம் அனைத்து வீடுகள், கடைகள், பண்ணைகள், மசூதிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்ற வளாகத்தை அழித்தது என்று கூறினார். 57 வயதான அவர் தெற்கு காசா நகரமான கான் யூனிஸில் ஒரு வருடத்திற்கு மேலாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர். இப்போது எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் எங்கள் வீட்டின் இடிபாடுகளுக்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என்று அவர் கூறினார். எங்களுக்கு வேறு வழியில்லை என்றார். மற்றொரு பாலஸ்தீனியரும் மஹ்மூத் அல் சார்கி நெட்சாரிம் தாழ்வாரத்திற்கு வந்து சேருவது இன்று காலை வரை மரணம் என்ற நிலையில் இருந்ததாக கூறினார். எங்கள் அழிந்த வீட்டை நான் பார்த்தது இதுவே முதல் தடவை என்று அவர் கூறினார். அருகிலுள்ள ஜெய்டூன் பகுதியில் உள்ள அவரது வீட்டை குறிப்பிடுகிறார். அந்த பகுதி முழுவதும் சேதமடைந்துள்ளது, என்னால் இங்கு வாழ முடியாது என்று அவர் கூறினார். வடக்கு காசாவில் வசிப்பவர்கள் சுமார் 7 லட்சம் பேர் போரின் தொடக்கத்தில் தெற்கு பகுதிகளுக்கு தப்பிச் சென்றனர். இஸ்ரேலிய இராணுவம் பாலஸ்தீன பிரதேசத்தின் மீது தரைவழி படையெடுப்பை தொடங்குவதற்கு முன் வெகுஜன வெளியேற்ற உத்தரவுகளை வழங்கியது. இஸ்ரேலிய படைகள் தெற்கு காசாவுக்குள் தள்ளப்பட்டதை தொடர்ந்து இடம்பெயர்ந்தவர்களில் பலர் பலமுறை வெவ்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காசா இஸ்ரேலிய எல்லையிலிருந்து மத்திய தரை கடல் வரை நீண்டு செல்லும் நெட்சாரிம் தாழ்வாரம் வழியாக அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதும் நேற்று அதிகாலை வரை தடுக்கப்பட்டது. இஸ்ரேலிய படைகள் கடந்த மாதம் நெட்சாரிம் தாழ்வாரத்தின் மேற்கில் இருந்து ஓரளவு பின்வாங்கினார்கள். முதல் பாலஸ்தீனிய பாதசாரிகள் மட்டும் வடக்கு காசாவை நோக்கி செல்வதற்கு கடலோர ரஷி தெருவில் நடக்க அனுமதிக்கப்பட்டனர். வாகனங்களில் செல்பவர்கள் சலா அல்தீன் தெருவை பயன்படுத்த வேண்டும். அந்த தெருவில் உள்ள சோதனை சாவடியில் அமெரிக்க மற்றும் எகிப்திய பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்களால் பொருட்கள் சோதனையிடப்பட்டு ஆயுதங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபாதையின் கிழக்கு பகுதியிலிருந்து வெளியேறுவது குறித்து அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் காசாவின் எல்லைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. ஹமாஸ் நடத்தும் காசா உள்துறை அமைச்சும் மக்களை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அவர்களின் பாதுகாப்பிற்காக தற்போதுள்ள இயக்க வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறும் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. காசா போரில் இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை நிதானப்படுத்தி வரும் இஸ்ரேலிய தூதுக்குழு கத்தாருக்கு சென்றுள்ள நிலையில் துருப்புக்கள் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் சவாலான பல விஷயங்களை உள்ளடக்கியது. நிரந்தர போர் நிறுத்தம், காசாவில் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை மேலும் பாலஸ்தீனிய கைதிகளுக்கு பரிமாற்றிக் கொள்வது மற்றும் இஸ்ரேலிய படைகளை காசாவில் இருந்து முழுமையாக வாபஸ் பெறுவது போன்ற சவாலான விஷயங்களை உள்ளடக்கியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய பின்னர் அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவரான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவிடம் இருந்து அதற்கு மேலும் வழிகாட்டுதல் தேவைப்படும். ஹமாசுடனான போர் நிறுத்தத்தின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி இஸ்ரேல் தூதுக்குழு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கத்தாரை சென்றடைந்தது என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். கடந்த வாரம் நேத்தன்யாகுவின் அமெரிக்க பயணத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன இயக்கமான ஹமாஸுக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடங்க உள்ளன.
அதே நேரத்தில் போருக்கு பிந்திய காசாவின் நிர்வாகம் உட்பட பெரிய விஷயங்களை பற்றி பேசாமல் இந்த நேரத்தில் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் தொழில்நுட்ப சிக்கல்களை மட்டுமே விவாதிப்பார்கள் என்று நேதன்யாகுவின் அலுவலக வட்டாரம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து இடம்பெயர்ந்து அதை மீண்டும் கட்டியெழுப்போது அமெரிக்காவின் உரிமையின் கீழ் வர வேண்டும் என்று ஆச்சரியமான அழைப்பு விடுத்தார். இதை இஸ்ரேலிய அதிகாரிகள் வரவேற்றுள்ளனர். ட்ரம்பின் முன்மொழிவு மற்றும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் குறித்து நேதன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரவை செவ்வாய்க்கிழமை விவாதிக்க திட்டமிட்டதாக அவரது அலுவலக வட்டாரம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் பேரழிவு தாக்குதலை தொடர்ந்து வடக்கு காசாவின் பெரும்பகுதி இடிபாடுகளாக மாறியுள்ளது. தங்கள் வீடுகள் அழிக்கப்பட்டதை கண்டறிந்த பின்னர் சிலர் மீண்டும் தெற்கே சென்றுள்ளனர். மற்றவர்கள் தங்கள் வீடுகள் முன்பு இருந்த இடத்தில் கூடாரங்களை அமைத்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை கான் யூனிஸ் மற்றும் காசா நகரத்தில் 2 வெவ்வேறு சம்பவங்களில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு வயதான பெண் உட்பட 4 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா மருத்துவர்கள் தெரிவித்தனர்.